வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 33. பிரியா மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு சென்று சேர்ந்தபோது ஆனந்த் அங்கு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். கவிதா சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். பிரியாவை பார்த்ததும் கவிதாவின் முகம் மலர்ந்தது. பிரியா வந்தாச்சு ஆனந்த். பிரியா என ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து மீட்டிங் நடக்கும் அறைக்கு சென்றான் ஆனந்த். பிரியா, ஆனந்த், கவிதா ஆகிய மூவரின் பதட்டமும் குறைந்துவிட்டது. அவர்கள் நுழைந்த பின்புதான் மீட்டிங் தொடங்கியது. அமைதியாக சென்ற மீட்டிங் சுமூகமாக முடிந்தது. பிரியா, கவிதா, மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கிளைண்ட் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகலாம். சரி என்பது போல் இருவரும் தலையாட்ட கிளைண்ட் ரூமிலிருந்து வந்த பிறகு விமான நிலையத்திற்கு சென்றனர். மூவரிடமும் கைக்குலுக்கி விட்டு பறந்தான் வெளிநாட்டு கிளைண்ட். மூவரும் உயர்தர ஹோட்டலுக்கு சென்றனர். பேரர் அவர்களது டேபிளுக்கு வந்ததும், பிரியா என்ன சாப்பிட்றீங்க என ஆனந்த் கேட்க, மீல்ஸ். கவிதா, உங்களுக்கு? எனக்கும் மீல்ஸ். அப்போது எனக்கும் மீல்ஸ் கொடுத்துருங்க என பேரரிடம் சொல்ல சிறிது நேரத்தில் டேபிள் நிறைந்திருந்தது. ஆனந்த் பிரியாவை ரசித்து கொண்டிருக்க பிரியா சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தினாள். கவிதா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். பிரியா சாப்பிட்டு விட்டு கை கழுவ எழுந்து போகவும் அதையும் ரசித்து கொண்டிருந்தான் ஆனந்த். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பார்த்துட்ருக்க போறீங்க? கவிதாவின் கேள்வி அவனது பார்வையை கலைத்தது. நான் வேற என்ன பண்ண முடியும் கவிதா? நானும் அவளை ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் நோ யூஸ். அவ தான் லவ் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியுதுல்ல. நீங்கள் வேற யாரையாவது லவ் பண்ணலாம்ல? கவிதா, என்னால் அப்படி செய்ய முடியாது. என் மனசு பூரா பிரியா தான் இருக்கா. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ண? ஆனந்த் ஆர்வமானான். அவள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. மேபி அரேஞ்ச் மேரேஜ்னால் பிரச்சனை இருக்காது பாருங்க. அவளும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்குவான்னு தான் நினைக்கிறேன். லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா. இது சக்ஸஸ் ஆகுமா? என்ன சக்ஸஸ் ஆகுமா? பிரியா வந்துவிட்டாள். அது ஆனந்த் தடுமாற, ஒன்றும் இல்லை பிரியா, இன்றைக்கி கிளைண்ட் வந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறாரு. கவிதா அவனை காப்பாற்றினாள். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நாம் மனசார பண்ணுற எதுவும் வீணாக போகாது. பிரியாவே சொல்லிட்டா, அப்புறம் என்ன, சக்ஸஸ் தான். ஆனந்த் சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தான். அதன் பிறகு மூவரும் ஆஃபீஸ் வேலையில் அடைப்பட்டு கிடந்தனர். பிரியா ஆஃபீஸ் வேலையை முடித்துவிட்டு கிளம்பி விட்டாள். ஆனால் அவளது வண்டி வழியில் நின்றுவிட்டது. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். எதிர்பாராமல் திடீரென அதிக சத்தத்துடன் கனமழை பொழிய ஆரம்பித்தது. ஒதுங்க வழியில்லாததால் மழையில் முழுக்க நனைந்து விட்டாள். பின்னால் இருந்து வந்த ஹாரன் சத்தத்தில் திரும்பினாள். காரின் உள்ளே ஆனந்த். பிரியா, ஏன் மழையில் நனையிறீங்க? உங்கள் வண்டிக்கு என்னாச்சு? வண்டி வழியில் நின்றுச்சு. சரி, உள்ளே வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். அவன் கூப்பிட்டதும் மறுக்கவில்லை. அந்த மழையிலிருந்து தப்பித்தால் போதும் என காரில் ஏறிக்கொண்டாள். வைரமுத்துவின் வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் காதலாய் இசைத்து கொண்டிருந்தது வானொலி. அன்றைய மாலை பொழுதை ஆனந்திற்காகவே படைத்தது போல் இருந்தது. தரையில் முத்தமிட்டு கொண்டிருந்த மழை, மனதை வருடும் பாடல், அவளை உரசிவிட்டு வரும் குளிர்ந்த காற்று. அருகில் பிரியா. இதைவிட வேறொரு நாள் வேண்டுமா? இந்த வரத்தை அனுபவித்து கொண்டிருந்தான் ஆனந்த். எல்லா வரங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அந்த பயண முடிவு அறிவித்தது. அவனுக்கு பிரியா நன்றியை விநியோகித்துவிட்டு கேட்டை திறந்து கொண்டிருந்தாள். பிரியா, ஆனந்தின் குரல் கேட்டு திடுக்கென திரும்பினாள். இந்த மழையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. குட் நைட் என்றவன் பிரியாவின் பதிலை எதிர்பார்க்காமல் சென்று விட்டான். ஆனந்த் சென்ற பின் கேட்டை நன்றாக திறந்து நுழைந்த போதுதான் வினோத் நிற்பதை கண்டாள்.
பிரியா வினோத்தை பார்த்ததும் வினோத் வேகமாக உள்ளே சென்று விட்டான். ஒருவேளை ஆனந்த் பேசியதை கேட்டிருப்பானோ என்ற கவலையில் சென்றாள். வினோத் கூடத்திலும் இல்லை. மனது ஏனோ வலித்தது. திடீரென தன் கண்முன் வந்த டவலை பார்த்து நிமிர்ந்தாள். சளி பிடிக்க போது, நல்லா துவட்டிக்கோ. வினோ, அது அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நீ தப்பா எடுத்து. அவள் சொல்லி முடிக்கும் முன்னே, இப்போ ஏன் நீ எனக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்ருக்க? எனக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் என்ன உன் புருஷனா இதெல்லாம் கேட்க? அவன் அப்படி சொன்னதும் ஏனோ அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. அதை மறைக்க எண்ணினாள். யாரோ அவளை நெஞ்சத்தில் குத்தியது போல உணர்வு. அவள் இதயம் நொறுங்கிவிட்டது. ஏய், என்ன துவட்டிக்கிட்டு இருக்க? இப்படி நீ துவட்டி முடிக்கிறதுக்குள்ள காய்ச்சலே வந்துட்டு போயிடும். அவள் கையில் இருந்த டவலை வாங்கி கொண்டு, நான் வேணும்னா உன் புருஷனா இப்போ இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக உன் மேலே இருந்த நம்பிக்கை மட்டும் போயிடும்னு நீ எப்படி எதிர்பார்த்த? நீ எனக்கு எந்த விளக்கமும் தர தேவையில்லை. நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் என் நம்பிக்கை மட்டும் குறையவே குறையாது என சொல்லிக்கொண்டே அவளது தலையை துவட்டி விட்டான். உடைந்த இதயம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. அவளுடைய காயங்கள் எல்லாம் மாறிவிட்டன. வலிகளால் சுரந்த கண்ணீர் சந்தோஷ மழையாய் மாறியது. அவனை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அவனது நெஞ்சுக்கூட்டில் முகம் புதைக்க வேண்டும் என்று இருந்தது. அவனிடம் மீண்டும் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஒருவேளை அவள் சொல்லியிருந்தால் வருங்காலத்தில் அந்த நிகழ்வு நிகழாமல் இறந்திருக்கும். பாவம், அவள் அதை அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 34. வினோத் எவ்வளவு புரண்டு படுத்தும் தூக்கம் மட்டும் வராமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தது. ஏதேதோ நினைவுகள் மனதை வருடின. அவனது மனம் மகிழ்ச்சியில் இருக்கிறதா கவலையில் இருக்கிறதா என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான். பிரியாவின் ஞாபகம் அவனை துரத்த ஒரு முறை சென்று பார்க்கலாம் என யோசித்தான். வேண்டாம், அவள் தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது என யோசித்தான். தூங்க முயற்சித்தான். ஆனால் அவனால் அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எழுந்து அவளுடைய அறையை நோக்கி சென்றான். அவளுடைய அறைக்கதவை திறக்க முயற்சிக்கும் போதுதான் அந்த முனங்கல் சத்தம் கேட்டது. கதவு திறந்திருந்ததால் படக்கென்று கதவை திறந்து உள்ளே சென்றான். பிரியா நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து அவள் அருகில் சென்று தொட்டு பார்த்தான். உடல் தணலாய் எரிந்து கொண்டிருந்தது. நெற்றியில் இருந்த அவனது கையை இழுத்து மார்பு பகுதியில் பத்திரப்படுத்தி கொண்டாள் பிரியா. சென்னையில் மருத்துவர் யாரையும் தெரியாததால் யாரை கூப்பிடுவது என தெரியாமல் முழித்தான். மெதுவாக அவளது பிடியிலிருந்து விடுபட்டு அருகிலுள்ள கிளினிக் சென்று மருத்துவரையும் உடன் அழைத்து வந்தான். அவர் அவளை பரிசோதித்துவிட்டு, காய்ச்சல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க என கூறி மருந்துகளை எழுதி கொடுத்தார். மருந்தை வாங்கிவிட்டு அவளுக்காக சுடுதண்ணீர் தயார் செய்தான். அவளை மெதுவாக எழுப்பி மாத்திரைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் படுக்க வைத்துவிட்டு அவள் அருகிலேயே உட்கார்ந்தான். அவள் தலையை வருடிவிட்டு கொண்டே இருந்தான். இரவு முழுவதும் தூங்கவில்லை. காலை சூரியன் உதயமானதும் பிரியாவிற்கு காய்ச்சல் சற்று குறைந்திருந்தது. அவன் மடிமீது இருந்த அவளது கையை மெதுவாக கட்டிலில் வைத்துவிட்டு அவளுக்கான பாலையும் சிற்றுண்டியையும் தயார் செய்தான். தயார் செய்த சிற்றுண்டியை தட்டில் பரப்பி அவளது அறைக்கு சென்று டேபிள் மீது வைத்துவிட்டு மெதுவாக அவளை எழுப்பினான். சினுங்கலை மட்டுமே பதிலாக கொடுத்தவள் எழ மறுத்தாள். வினோத் அவளை விடுவதாக இல்லை. வலுக்கட்டாயமாக அவளை உட்கார வைத்தான். பல் விளக்கிவிட்டு வருமாறு எச்சரித்தான். அவள் மெல்ல எழுந்து நடக்க காலிடறி கீழே விழுவதற்குள் பிடித்து விட்டான். அவள் நடக்கும் நிலையில் இல்லை என்பதால் அவனே அவளை பாத்ரூமிற்கு அழைத்துச் சென்றான். அவன் வைத்திருந்த வெதுவெதுப்பான நீரை கொண்டு பல் துலக்கிவிட்டு மீண்டும் கட்டிலில் அமர்ந்தாள். அவன் செய்த உணவையும் ஊட்டிவிட்டான். முதல் வாயை வாங்கியவள் அப்படியே துப்பிவிட்டாள். இது நல்லாவே இல்லை, கசக்குது, என்னத்தை போட்ட? கசக்கிறது சாப்பாடு இல்லை, உன் வாய். இந்த சீனியை வாயில் போட்டுக்கோ, கசக்காது. 3 வாய் சாப்பிட்டவள் அதற்கு மேல் சாப்பிட மறுத்துவிட்டாள். அவள் வாய்க்கசப்பை புரிந்து கொண்டு,
சரி, அப்போ இந்த பாலை குடிச்சிடு, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஊட்டி விடுவேன். அவன் சொன்னதும் பாலை கடகடவென குடித்து விட்டாள். அவன் மாத்திரைகளை தர அதையும் போட்டுக்கொண்டு அவனது மடியில் படுத்து கொண்டாள். ஏனோ அவன் கண்களுக்கு அவள் குழந்தையாக தெரிய, அவள் கண்களுக்கு அவன் தாயாக தெரிய, அவன் தாயாக மாறினான், அவள் குழந்தையாக மாறினாள். பிரியாவின் காய்ச்சல் முற்றிலும் காணாமல் போனதால் பிரியாவும் வினோத்தும் சிவாவின் திருமணத்திற்கு சென்றனர். கார் சிவாவின் வீட்டில் நின்றதும் இருவரும் இறங்கினர். பின்னாலிருந்து ஒரு கை பிரியாவின் கண்களை மறைக்க, யார் என பிரியா யூகித்தாள். சிவா, எனக்கு தெரியும் இது நீதான்னு. அவள் கண்டுபிடித்ததும் கைகளை விடுவித்துவிட்டு அவள் எதிரே வெறுப்பாக நின்றான். அதெல்லாம் சரிதான், ஆனால் என் கல்யாணத்துக்கு இப்போதான் வரணும்னு தோணுச்சா என முறைத்தான். சாரி சிவா, எனக்கு மீட்டிங் இருந்தது. அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு நீ சொன்னதா செல்வி சொன்னாளே. ஆமாம், அவங்க போயிட்டாங்க. அது என திணறிக்கொண்டிருந்த பிரியாவை காப்பாற்ற எண்ணினான் வினோத். பிரியாவுக்கு 2 நாளாக காய்ச்சல். இவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு காய்ச்சலா? இப்போ எப்படி இருக்க என கவலையுடன் அவள் நெற்றியில் கை வைத்தான் சிவா. இப்போ நல்லா இருக்கு, காய்ச்சல் கூட சுத்தமாக போயிடுச்சு. அது சரி, இவர் யாரு? உன் பாய் ஃப்ரெண்டா பிரியா? சிவா கேட்டவுடன் பிரியாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. இல்லை சிவா, நான் ரகுராம் அங்கிள் வீட்டில் தங்கியிருக்கேன். என் பேர் வினோத் என பிரியா அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டாள் என தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டான். இல்லை என வினோத் சொன்னதும் வெட்கத்தில் சிவந்த முகம் கோபத்தில் சிவந்தது. ஹலோ, நான் சிவா என அவனும் அறிமுகப்படுத்தி கொள்ள சிவா அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். எல்லோரும் அவசர அவசரமாக மண்டபத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார்கள். டே சிவா, என்ன மசமசன்னு நின்றுட்டுருக்க? உனக்கு தான் கல்யாணம், போய் கிளம்பு என அங்கிருந்த ஒரு பெண் சொல்ல அவன் அங்கிருந்து விடைபெற்று கொண்டான். அக்கா என எங்கிருந்தோ ஓடி வந்த செல்வி பிரியாவை கட்டி கொண்டாள். என்ன ஆயிற்று என புருவங்களை உயர்த்தி வினோத்திடம் கேட்க, எல்லாம் நல்லபடியாக நடந்தது என கண்ணிமைகளை மூடி சொல்ல செல்வியின் மகிழ்ச்சி அதிகமானது. கல்யாணத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லு. பரிமளா புதிர் போட, யாரு என கேட்டாள் பிரியா. உன் அப்பா அம்மா வந்திருக்காங்க என சொல்ல பிரியா ஆனந்தத்தில் இருந்தாள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போதுதான் தன்னை உணர்கிறாள். இப்போது மீண்டும் அவள் பெற்றோர் தங்களை பிரித்து விடுவார்களோ என பயந்தான் வினோத். மனதுக்குள் இனம் புரியாத சோகம் ஒட்டி கொண்டதை உணர்ந்தான். நான் அவர்களின் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டான். தன்னை எங்கேனும் ஒளித்து கொள்ள எண்ணினான். ஆனால் பிரியாவிற்கு அதை பற்றி கவலை இருந்ததாக தெரியவில்லை. வினோத்தை கண்டு கொள்ளாமல் அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்க ஓடிவிட்டாள். அது இன்னும் அவனை நோகடித்தது. யாரும் காணாத வகையில் கண்ணீரை துடைத்து கொண்டான். திருமணத்திற்கு ஆர்வமாக வந்தவன் எந்த ஒரு ஆர்வமும் இன்றி ஒரு மூலையில் முடங்கி கிடந்தான். தான் கட்டிய கோபுரம் மணல் கோபுரம் ஆகிவிடுமோ என பயந்து போனான். எதிலும் ஆர்வம் இல்லாத ஜடமாக இருந்தான். பிரியாவின் கண்கள் வினோத்தை தேடினாலும் எங்காவது இருப்பான் என மனதை தேற்றிக்கொண்டாள். அவள் கவனத்தை திசை திருப்பும் விதமாக அவள் அம்மா பேசிக்கொண்டிருந்தாள். செல்விக்கு பிரியாவின் அப்பாவை பார்த்தபோது வந்த பயம் வினோத் பிரியாவை பார்த்ததும் பறந்துவிட்டது. அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என நம்பிக்கை கொண்டாள். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.